Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திராவிட மாடல் பெரியார் 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 காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பெரியார்னு நீங்க சொல்லும்போது இல்லைங்க பெரியார் கிட்ட இந்த முரணெல்லாம் இருக்குங்க, பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு அவர் எடுத்து சொல்லணும். அந்த இளைஞர் கூட்டத்துக்கு சொல்லணும் இப்படி எல்லாம் இருக்குப்பா, நமக்கு நம்ம வந்து அயோத்தியாஸ் பண்டிதர் ரெட்டமலை இதெல்லாம் பேசுறது இனநலன் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒருத்தன் இப்படி தலைவர்களை மோத விட மாட்டான். அதைத்தான் நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பெரியாரை கடுமையா எதிர்த்திருக்காங்க. எச் ராஜா எவ்வளவோ பேசியிருக்காங்க. அவரே நேர்மையான எதிரிங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக காரன் கூட நேர்மையான எதிரி. அவன் எங்களுடைய சீமான தாக்கணும்னா உங்களுக்கு யாருக்குனாலும் சர்டிபிகேட் கொடுப்பீங்க. அவன் நேர்மையான எதிரின்னு சொல்றேன், நேர்மையான நண்பன் நான் சொல்றேன். பாஜக எதிரி தான், சீமான் உண்மையான எதிரின்றார். இப்பதான் உங்களுக்கு உண்மையான எதிரியா வந்து உண்மையான இனத்துரோகி. நீங்க திராவிடம்னு சொல்றீங்க, திராவிடம் எங்களுக்கு வேண்டாம், நான் தமிழன், இது தமிழ்நாடு. அதுவே ஒரு அயோக்கியத்தனமான வாதம். இல்லங்க, நம்ம தமிழரா திராவிடரா? நான் அதை சொல்றேன், நம்ம தமிழரா திராவிட. நீங்க ஒண்ணு இல்ல, சைனால போய் இறங்கி மைக்கு நீட்டுங்க, ஆதன் சார்பாவே போங்க. ஒரு சைனாக்காரங்கிட்ட மைக்கு நீக்கி நீ மங்கோலியனா ஜப்பானியனான்னு கேளுங்க, மங்கோலியனா சீனாக்காரனான்னு கேளுங்க, என்ன பதில் சொல்லுவான்? பெரியார் திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம். நான் சொல்றேன், சரிங்களா? நீங்க சீமான் மாதிரி பேசாதீங்க, மாதேஷ் மாதிரி பேசுங்க, மாதேஷ் மாதிரி பேசுங்க. சொல்லுங்க. இது எல்லாமும் இருக்கு. ஆனா அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். சீமான் செஞ்சது தப்புன்னா நீங்க அரசாங்கத்துக்கிட்டே கேட்கலாம். 61 வழக்குகள் கைது செய்திருக்கணுமோ, நடவடிக்கை எடுக்கிறதோ அரசுதான். நீங்க அங்க போயிருந்துக்கணும், நேரா தலைமைச் செயலகம். இல்ல, என்னோட குற்றச்சாட்டு என்னன்னாங்க, திமுகவும் சீமானும் கூட்டா இருக்காங்க. நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஏன் அலறீங்க? இது சும்மா ட்ரைலர் தான். அதைத்தான் நாங்க திருப்பி சொல்றோம். நீ ஏன் அலற? அடிக்கவே நேத்து 4 பிரஸ் மீட் கொடுத்தாச்சு சீமான். எப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு ஓடுறவரு, வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட்டு, 10 இட்லியை முழுங்கிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட்டு, மதிய சோத்தை தின்னுட்டு ஒரு பிரஸ் மீட்டு, சாயந்தரம் ஒரு பிரஸ் மீட்டுன்னு கதறது சீமான் தான், நாங்க கிடையாது. சரிங்களா? அந்த முரணுக்கு வர்றேன். சொல்லுங்க. பெரியார் மட்டுமா உழைத்தார், மற்றவங்க உழைக்கலையா? முரண் இருக்கு, அதெல்லாம் வர்றேன், நான் அதுக்குள்ள வர்றேன். சொல்லுங்க. அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் முரண் இருக்குல்ல. இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கரை விமர்சிச்சு எத்தனை புத்தகம் போட்டிருக்காங்க? அயோத்திதாச பண்டிதனுடைய பல எழுத்துக்கள் விமர்சனத்துக்கு உட்பட்டவை. இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்க தலைவர்கள் யாராச்சும் ஒருத்தங்க பொது மேடையில அயோத்திதாச பண்டிதரை நாங்கள் எதிர்க்கிறோம், அவர் இங்கே இதை எழுதி விட்டார்னு பேசியிருக்காங்களா? இப்போ புக் ஃபேர் வந்துச்சு, அங்க எத்தனை புத்தகங்கள் திராவிட இயக்கம் மற்ற தலைவர்களை எதிர்த்து வெளியிட்டு இருக்காங்க? முரண்கள் இருக்கும், மாற்று கருத்து இருக்கும். ஆனா பொது எதிரிகிட்ட நம்ம இவங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. முரண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்னங்கிறதா இங்க விஷயம். நீங்க அம்பேத்கர் இந்தி மொழியை ஆதரித்தார், தேசிய விடுதலையில அவர் பெருசா பேசல. ஆனா பெரியார் நேர் ஆப்போசிட்டா தேசிய விடுதலையை பேசியவர், தனித்தமிழ்நாடு கேட்டவர், இந்தியை ஒழிக்கணும்னு பாடுபட்டவர். ஆனா அம்பேத்கர் நாங்க ஏன் அடிக்கல? எப்பா, என் தலைவன் இந்தி எதிர்த்திருக்கான், நீ ஆதரிச்சிருக்க. என் தலைவன் தேசிய விடுதலைன்னு பேசியிருக்கான், நீ ஏன் ஆதரிக்கல? நாங்க அடிக்கிறோமா? முரண்கள் இருக்கிறது அப்படின்னு இப்படி போது நான் பேசலாம்ல. ஏன் பேசலன்னா, அம்பேத்கரனுடைய நோக்கம் உன்னதமானது, அவருடைய செயல்முறை ரிசல்ட் வேறையா இருந்திருக்கலாம். அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அவர் இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் இந்த முரண்களை எல்லாம் கடக்கிறோம். முரண்கள் பிரச்சனை கிடையாதுங்க, நோக்கம் என்னங்கறதா சிக்கல். இங்க பெரியார் நீங்க சொன்னீங்க, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? திராவிட மாடல் பெரியார் 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 காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பெரியார்னு நீங்க சொல்லும்போது இல்லைங்க, பெரியார் கிட்ட இந்த முரணெல்லாம் இருக்குங்க, பெரியார் இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு அவர் எடுத்து சொல்லணும். அந்த இளைஞர் கூட்டத்துக்கு சொல்லணும் இப்படி எல்லாம் இருக்குப்பா, நமக்கு நம்ம வந்து அயோத்தியாஸ் பண்டிதர் ரெட்டமலை இதெல்லாம் பேசுறது இனநலன் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒருத்தன் இப்படி தலைவர்களை மோத விட மாட்டான். அதைத்தான் நான் சொல்றேன். பெரியாருக்கும் அவங்களெல்லாம் நீங்க அவங்கள மோத விடல, அவரு அவங்களெல்லாம் நீங்க அடையாளமே படுத்தலன்றாரு. ஏங்க மோத விடுறாருங்க, அடையாளப்படுத்தல. அம்பேத்கருக்கும் நீங்க பேசிருக்கீங்களா அயோத்திதாஸ் பண்டிதர்? நான் கேக்குறேங்க, நாம் தமிழர் வருஷம் பிரபாகர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்கல்ல, ஏன் குட்டிமணியோட பிறந்தநாள் கொண்டாடல? ஜெகன் பிறந்தநாள் ஏன் கொண்டாடல? ஏன் இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க? பிரபாகரனை முட்டு வச்சுக்கிட்டு அவங்களே இருட்டடிப்பு செஞ்சாரு. இப்படி கேட்கலாம். வாதத்துக்கு நல்லதா? எல்லாருமே போராளிகள் தான், எல்லாரும் போராளிகள் தான். ஆனா பெரியார் மட்டும் தான் போராளின்றதா ஒரு கோவம். அதைத்தான் நான் கேக்குறேங்க, ஏன் பிரபாகர் பிறந்தநாளை மட்டும் நம்ம கொண்டாடுறோம்? தந்தை செல்வாவை ஏன் இங்க போட்டுறது இல்ல? ஏன் கொண்டாடுறது இல்ல? எத்தனை நிகழ்ச்சியில தந்தை செல்வாவுடைய பேனர் வச்சிருக்கோம், ஏன் பண்ணலங்கிற சொல்லுங்க. ஏன் பிரபாகரனை மட்டும் கொண்டாடுறோம்? நீங்க கியூபால போய் நின்னுட்டு நீங்க ஏன் ஃபிடல் காஸ்ட்ரோவை மட்டும் கொண்டாடுறீங்க? ஏன் சேகுவாராவை மட்டும் கொண்டாடுறீங்க?
இன்னும் யாருமே அங்க உயிர் விடலையா, எந்த தளபதிக்குமே இல்லையான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த கோமாளித்தனமான வாதம் இருக்கு. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு போராட்டத்துக்கும் ஒரு தலைவன் தன்னெழுச்சியே எழுவான். அந்த தலைவனை அந்த சமூகம் கொண்டாடும். அதற்கு அந்த தலைவனை கொண்டாடுறனாலேயே நீ அவனை ஏன் கொண்டாடல, இவனை மட்டும் ஏன் கொண்டாடன்னு இப்படி ஒப்பிடுவதே அயோக்கியத்தனம். நீங்க பெரியாரை இங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாம RSSம் பாஜகவும் கதறுது. அதற்கு இது ஒரு வாதமா தூக்கிட்டு வராங்க. நீங்களே லாஜிக்கா யோசிங்க. ஒற்றை பெரியாருக்கு முன்பு இருந்தே RSSம் பிஜேபியும் பெரியாரை கடுமையா எதிர்த்திருக்காங்க. எச் ராஜா எவ்வளவோ பேசியிருக்காங்க. அவரு நேர்மையான எதிரிங்க. RSS பாஜக காரன் கூட நேர்மையான எதிரி. அவன் எங்களுடைய சீமான தாக்கணும்னா உங்களுக்கு யாருக்குனாலும் சர்டிபிகேட் கொடுப்பீங்க. அவன் நேர்மையான எதிரின்னு சொல்றேன், நேர்மையான நண்பன் சொல்றேன். பாஜக எதிரிதான், சீமான் உண்மையான எதிரின்றார். இப்பதான் உங்களுக்கு உண்மையான எதிரியா வந்து உண்மையான இனத்துரோகி. இந்த 2000 ஆண்டுகள்ல தமிழ் சமூகத்துல இப்படி ஒரு கேடுகட்ட பிறவி பிறந்தது கிடையாதுங்கிறதுக்கான எல்லா முகாந்திரம் உடைய ஒரு ஜந்து தான் சீமான். சீமான் நீங்க சொன்னது சீமானை பார்த்து இவ்வளவு அச்சம். ஹெச் ராஜாவுடைய சித்தாந்தத்தை நாங்க எதிர்க்கிறோம். அண்ணாமலை எதிர்முகாமில் இருக்கார், அண்ணாமலையோட சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்க. KT ராகவனை எதிர்க்கிறோம், இலா கணேசனை எதிர்க்கிறோம், ஒட்டுமொத்த இந்துத்துவ ஸ்ட்ரக்சரையும் நாங்க எதிர்க்கிறோம். ஆனா அவன் எங்களுடைய நிலைப்பாடு இதுதானே, நேர்மையா டிக்ளேர் பண்ணிட்டு ஆப்போசிட் நிக்கக்கூடிய எதிரி. ஆனா நான் தமிழ் தேசியம் பேசுறேன்னு எங்க பக்கம் நின்னுட்டு எங்க முதுகில் குத்தக்கூடிய வேலையை தான் சீமான் செய்யறான். முதுகில குத்தல. தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர் அடையாளம்னா என்ன, தமிழ்நாடுனா என்ன, தமிழர் பண்பாடுனா என்ன, பெரியார் தமிழை எப்படி பேசினார், தமிழ் தேசியம்னா என்னங்க? சீமான் பேசுவது தமிழர்களுக்கான உரிமையை பெற்று தந்து தமிழர்கள் எப்படி பெற்று திமுக பஞ்சாப்லயே கட்சி நடத்துது. அதிமுக இத்தனை ஆண்டு காலமா எங்க ஆட்சி நடத்தினாங்க? நீங்க திராவிடம்னு சொல்றீங்க. திராவிடம் எங்களுக்கு வேண்டாம், நான் தமிழன், இது தமிழ்நாடு. அதுவே ஒரு அயோக்கியத்தனமான வாதம். திராவிடம் நம்ம தமிழரா திராவிடரா? நான் அதை சொல்றேன், நம்ம தமிழரா திராவிட. நீங்க ஒண்ணு இல்ல, சைனால போய் இறங்கி மைக்கு நீட்டுங்க, ஆதன் சார்பாவே போங்க. ஒரு சைனாக்காரங்கிட்ட மைக்கு நீக்கி நீ மங்கோலியனா ஜப்பானியனான்னு கேளுங்க, மங்கோலியனா சீனாக்காரனான்னு கேளுங்க, என்ன பதில் சொல்லுவான்? ஒருத்தனுக்கு ஒரு அடையாளம் மட்டும் இருக்க முடியுமா? அறிவியல் எனக்கு ஏன் அடையாளம் போதுங்க, எங்க அப்பா வச்ச பேர் போதுன்ற அது வந்து நீங்க சொல்லிக்கோங்க. அறிவியல் எப்படிங்க மறுப்பீங்க? கருப்பினத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருங்க, அமெரிக்காவில் வாழ்றார், அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர், அவர் மறுத்தாலும் முடியாது. சரி, நீங்க ஒபாமா இருந்தார், அவர் அமெரிக்காவினுடைய அதிபரா இருந்தார், அவர் கருப்பினத்தை சேர்ந்த அமெரிக்கன். சரி, புரியுதுங்களா? ரெண்டு அடையாளம் என்பதே முரணானது, எதிரானதுன்னு எதிரெதிராக நிற்ப வைப்பதே அயோக்கியத்தனம். இல்லைங்க, யார் யார் தமிழர்கள், தமிழர்கள்னு ஒரு இனம் சார்ந்தா, நீங்க வந்து இடம் சார்ந்தா எப்படி சொல்றீங்க? நீங்க தமிழர்னா திராவிடம்னா திராவிடம் சொல்றீங்க. நீங்க இந்த துணைக்கண்டம் முழுவதும் தமிழர்கள் பரவி வாழ்ந்தாங்களா? ரைட்டு, ஒரு காலத்தில் பரவி வாழ்ந்தாங்க. ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழர்கள் ஒடுக்கப்பட்டாங்க. இதை நான் சொல்ல, சீமானே சொல்றாரு. ஒடுக்கப்பட்டாங்களா? ஒரு கட்டத்தில் தென்னகம் வரைக்கும் வந்தாங்க. ரைட்டு, தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியையும் ஆரியர்கள் சிதைச்சாங்க. நீங்க சீமானே சொல்றாரு, மலையாளம் எல்லாம் உருவாகி 400 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு. அந்த மலையாளத்தை உருவாக்கியது மணவாள மாமுனிங்கிற ஒரு ஆரியர் திருச்சியில உட்கார்ந்துட்டு தான் அதுக்கான ஸ்கிரிப்ட தயார் பண்றாரு. இப்படி இந்த 2000 ஆண்டுகள்ல தமிழனத்துக்கு எதிராக யார் இருக்காங்க? ஆரியர்கள். அந்த ஆரியர்களுடைய மொழி என்ன இன்னைக்கு? சமஸ்கிருதமா? தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ், கர்நாடகால இருந்தா கன்னடம், வங்காளத்துல வாழ்ந்தா வங்காள மொழி, காஷ்மீர்ல வாழ்ந்தா காஷ்மீர் மொழி. இப்படி மொழி கடந்து நம்முடைய எதிரி எல்லா தேசிய இனங்களுக்குள்ள ஊடுருவிட்டார். சரி, ஊடுருவிட்டாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை எதிர்க்கணும். தமிழர்னு சொல்லி நீங்க எதிர்க்க முடியுமா? எப்படி எதிர்ப்பீங்க? இல்ல, ஏன் அடையாளத்துக்குள்ள இருந்து ஏன் எதிர்க்க முடியாது? எதிர்க்க முடியும்ல, முடியுங்க. அப்படின்னா உங்க தமிழர் அடையாளத்துக்குள்ள பார்ப்பனர்கள் வர்றாங்களா இல்லையா? உங்களை என்ன சீமானை கேக்குறேன். பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாது. நாம் தமிழர் வரையறைப்படி தமிழே பேசினாலும் பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாது. பார்ப்பனர் அல்லாதவர் தான் தமிழர்னு நாளைக்கு சீமான டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, நான் போய் அவங்க கட்சியில சேர்ந்துக்கிறேன். பார்ப்பனர்களை எதிர்க்கணும், வீழ்த்தணும், அது தமிழுங்கிற சொல் கொண்டு செய்ய முடியாதாங்கிறதா உங்க வாதம். செய்ய முடியும்னா நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஏப்பா திராவிடங்கிற சொல் உனக்கு எதுக்குப்பா? நான் தமிழருங்கிற சொல் கொண்டே பார்ப்பனர்களை விலக்கி வைக்கிறேன். சரி, பார்ப்பனர்கள் தமிழர்கள் வரையறைக்குள்ள வரமாட்டாங்கன்னு தமிழருங்கிற சொல் நீங்க என்ன சொன்னீங்க? தன்னால் திராவிடர் இயக்கம், திராவிடர்ங்கிற சொல் தான் பார்ப்பனரை விளக்கும் நீங்க சொன்னீங்க. இல்ல, திராவிடன்ற சொல்லே பார்ப்பனர்ன்ற மாதிரி தான் வருது. அப்படின்னா தமிழ் தேசியம்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாதுங்க. இதெல்லாம் கோமாளித்தனமான வாதங்கள். 100 ஆண்டு கால வரலாற்று மடைமாற்றம் விதமாக அந்த சொல்லுடைய வேற திராவிட பார்ப்பனர்கள்னே இருக்குன்றாங்க. அப்படி இருக்கு. இந்த வார்த்தை நான் முடிச்சிடுறேன். தமிழருங்கிற சொல்லுக்குள்ள, தமிழருங்கிற அடையாளத்துக்குள்ள ஆரிய பார்ப்பனர்கள் வரமாட்டாங்க. மிக முக்கியமாக நாம் தமிழருடைய வரையறைப்படி இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாது. நீங்க ஒண்ணு இல்ல, பெரியார் மீது இந்த சின்ன சின்ன முரண் இருக்கா, இந்த முரண்னால பெரியாரை அவங்க அழிப்பாங்கன்னா 2000 வருட எதிரி மீது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரணும்?
அந்த எதிரியை நாங்கள் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சிம்பிளா நாளைக்கு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. கட்சியின் வரையறை இதுதான் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. சீமான் எதிர்ப்ப நாளைக்கு நான் கைவிட்டுறேன். இல்ல திராவிட நீங்க அதர்மங்கிற சேனலை நாளைக்கு நான் டெலீட் பண்ணிடுறேன். இல்லைங்க, திராவிட ஆரிய போருக்கு எதிராக திராவிடம்ன்றதுதான் நம்மளை வந்து பாதுகாக்கும்னு நம்ம வச்சுக்கிட்டோம். ரைட், கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு என் அடையாளம் எனக்கு வேணும், என் திராவிடம் என் அடையாளத்தையே என் முன்னோர்கள் என் தலைவர்களை அடையாளப்படுத்தல. இவங்க எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம், எல்லாத்துக்கும் கலைஞர் தான் காரணம் கொண்டு வர்றதெல்லாம் இது அபத்தம். இதெல்லாம் எல்கேஜி பசங்க வாதம். சரிங்களா? இங்க யாருமே ஏப்பா நீ நாளையில இருந்து திராவிட உன்னை தமிழர்னு அடையாளப்படுத்திக்கவே கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா? நீங்க பெரியார் வாழ்ந்த காலத்துல இருந்து தமிழர் உரிமை, தமிழர் மீட்பு, தமிழருங்கிற வார்த்தை நீ பெரியார் ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. நான் திராவிடங்கிற சொல்லி பண்பாட்டு விடுதலைக்கு பயன்படுத்துறேன், அரசியல் விடுதலைக்கு தமிழருங்கிற சொல்லை பயன்படுத்துறேன் அப்படின்னு இரண்டையும் பெரியார் அரசியல் அதிகமாக தான் பயன்படுத்தினாரே ஒழிய திராவிடங்கிற சொல் தமிழருங்கிற சொல்லுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. சரி, தமிழரை அடிச்சுட்டு திராவிடர் தான்ப்பா நீ, நாளிலிருந்து நீ தமிழர் கிடையாது யாருமே சொல்ல, அதை நாங்களே ஏத்துக்க மாட்டோம். தினசரி திராவிடர் இயக்கம் போராடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வாழ்நாள்ல பாதி நாள் போராட்ட காலத்தில் இருக்கார். அவர் தமிழர்களுக்கான கல்வி உரிமை, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புன்னு தமிழருங்கிற சொல்லதாங்க பயன்படுத்துறோம். நீங்க இங்க திமுக தான் ஆளுது, அதிமுக தான் ஆளுது. இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் என்ன மொழி போர்டு வச்சிருக்காங்க? தமிழ் வாழ்கிற தமிழ்ல தானே வச்சிருக்காங்க. திராவிடர்கள் வாழ்கள் எழுதி வச்சிருக்காங்க. திராவிடங்கிறது ஆரிய எதிர்ப்புக்கு, பார்ப்பனிய எதிர்ப்புக்கு, இந்திய மேலாதிக்க எதிர்ப்புக்கு திராவிடங்கிறதை ஒரு ஆயுதமாக நாம் பயன்படுத்துறோம். இல்ல, திராவிடர் வார்த்தையை எதுக்காக வந்ததுன்னா பெரியார் வேற்று மாநிலத்தை சார்ந்தவர் ராஜா, இந்த உள்நோக்கத்துக்காக தான் அடிக்கிறது. சீமானையா ஒருமையில பேசுறீங்க, ஏன் இவ்வளவு எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறீங்க. பெரியாருக்கு இப்படி ஒரு உள்நோக்கத்தை சீமான் கற்பிப்பதால் தான் சீமான எதிர்க்கலாம். உள்நோக்கம் அவர் கற்பிக்கணும்னு வரல, உள்நோக்கம் தாங்க இது. இல்லங்க, அவர் அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த வரலாறை இது உள்நோக்கங்க. 94 வயது வரை மூத்திர சட்டி தூக்கி உழைத்த ஒரு தலைவனை நீங்க திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்துச்சுன்னு பேசுவது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். பெரியார் தனித்தமிழர் கழகம்னே வச்சிருக்கலாமே. அதைத்தான் நான் சொல்றேன். தமிழர் நீ அதை வச்சிருக்கலாம். நான் சொல்றேன். பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே தமிழ் தேசிய பேசிய தலைவர்கள் இருந்தாங்கல்ல, திராவிடங்கிற சொல்ல எதிர்த்தவங்க இருந்தாங்கல்ல, அதுல யார் பார்ப்பன எதிர்ப்பு பேசினவங்க? தமிழர் கழகம்னு வச்சிருக்கலாம். நீங்க தமிழர்ங்கிற பேர்ல பல பேர் இன்னைக்கு இயக்கம் நடத்துறாங்கல்ல, யார் பார்ப்பனர்களை எதிர்த்தாங்க? யார் இந்தியத்தை எதிர்த்தாங்க? யார் இந்தி மொழி எதிர்த்தாங்க? எல்லாரும் ஆதரிச்சவங்க. இவங்க சொல்றக்கூடிய மாப்போசி தமிழர் கழகம் நடத்தினார். அவருடைய கொள்கை என்ன? திராவிடருங்கிறது நேரடியாக ஆரியர் அல்லாதவர்களுக்கான மாற்று பேருங்க. நீங்க தமிழருங்கிறது நேரடியா பார்ப்பனர் அல்லாதவங்களுக்கான வார்த்தை கிடையாது. மலையாளிங்கிறது பார்ப்பனர் அல்லாதவருக்கான நேர் எதிர்ச்சொல் கிடையாது. கன்னடங்கிறது பார்ப்பனர் அல்லாதவருங்கிற சொல்லுக்கான நேர் எதிர்ச்சொல் கிடையாது. பார்ப்பனர் அல்லாதவருங்கிற சொல்லுக்கான அர்த்தம் தான் திராவிடர். இந்த அடிப்படை அறிவு தெரியாம தமிழருங்கிறது தேசிய உணவு யாருமே நம்ம மறுக்கலையே. தமிழருங்கிற தேசிய விடுதலையை அடைய வேண்டும்ங்கிறதா எங்க கொள்கையும். பெரியாரினுடைய இறுதி பேச்ச பாருங்க, டிநகர் பேச்சுல தனித்தமிழ்நாட்டை தான் அவர் வலியுறுத்துறார். டெல்லிக்கு எனக்கு என்ன சம்பந்தம், 2000 மைலுக்கு அந்த அளவுக்கு இருக்கான், தனித்தமிழ்நாடு தான் ஒற்றை தீர்வு அப்படின்னு பெரியாரினுடைய இறுதி முழக்கமே அதுதான். பெரியார் ஏன் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாரு? நீங்க அன்னைக்கு ஆகஸ்ட் 15 கருப்பு நாள்னு ஏன் சொன்னாரு? ஆமா, நீங்க அன்னைக்கு பார்ப்பன ஆதிக்கம் தான் இந்த மண்ணுக்கான பிரச்சனை. பார்ப்பன ஆதிக்கம், பார்ப்பன எதிர்ப்புல பெரியார் முழுமையா நின்னாரா அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கும் போது நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஆனா அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு பக்கம் பார்ப்பன எதிர்ப்பு கடுமையா இருந்திருக்காரு, அதாவது பாம்பா பார்ப்பனரா அப்படின்னும் போது எதுன்னெல்லாம் சொன்னாரு. ஆனா ராஜாஜி கூட மட்டும் ரொம்ப உடவாடி. காரணம் என்னன்னா, ஒன்னா 2 பேரும் கன்னடர் அப்படின்ற வாதத்தை வைக்கிறார். அவர் வந்து கன்னடர் கிடையாது ராஜாஜி. இந்த கோமாளி பசங்களுக்கு வரலாறு படிக்க சொல்லுங்க. அந்த ராஜாஜியோட அம்பேத்கரும் நட்பு பாராட்டினார். அம்பேத்கருக்கு நோக்கம் கற்பிச்சிருவோமா? வாழ்நாள் முழுவதும் பார்ப்பனியத்தை எதிர்த்த அம்பேத்கர் ராஜாஜியோட நட்பு பாராட்டினாருங்கிறது ஒரு கேவலமான கோமாளித்தனமான வாதம் இல்லையா? தனிப்பட்ட நட்புங்கிறது வேறு. சித்தாந்த ரீதியாக களத்தில் அவர் பார்ப்பனர்களிடம் இந்த இடத்தில் சமரசம் செய்து கொண்டார் அரசியல் ரீதியாக சொல்றதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா? இது கொஞ்சம் ராஜாஜி ஆட்சி காலத்தில் தாங்க குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அமல்படுத்தினா இங்க இருக்கக்கூடிய அக்ரஹாரங்களை கொளுத்தி விடுங்கிற புள்ளிக்கு பெரியார் நகர்ந்தார். தனிப்பட்ட ராஜாஜி நம்ம ஃப்ரெண்டுப்பா, பார்ப்பனர்களை உற்றுவோம்லாம் பெரியார் சொல்ல. தனிப்பட்ட பழக்க வழக்கம் என்பது வேறு. இப்போ நீங்க ஒரு பாஜக தொண்டரு, அவர் எங்க பகுதியில வாழ்றார், இவன் பாஜக இருக்காண்டா, இவன் அழித்துளிப்பதனோட வேலைன்னு சொல்ல முடியும். சரி, சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருக்க ஒரு அண்ணன் அப்படிங்கிற அந்த பார்வை தான். அரசியல் ரீதியாக நாங்க முரண்படுறோம், நம்ம முரண்பட்டுக்கோனே. ஆனா அதுக்காக உன்னை அழித்துளிப்பேன்னு நினைக்க மாட்டேங்கிற புள்ளியில் தான் நிப்போம். சரி, அது பழக்க வழக்கங்க. பெரியார்
திராவிடர் கழகங்கிற இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னாடி இருந்தே ராஜாஜியோட நட்போட அவர் இருக்காரு. அந்த நட்பையோட அவர் கடைபிடித்தாரே ஒழிய சித்தாந்தத்தையும் நட்பையும் குழப்பிக்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம். விடுதலை புலிகளும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் எந்த சிங்களர்களோடும் தொடர்புல இருந்திருக்க மாட்டாங்களா? ஏப்பா சிங்களத்தை எதிர்ப்பு உடனே சீமானை வந்து விமர்சிக்கணும்ன்றதுக்காக பிரபாகரனை அடிக்கடி நீங்க கலங்கப்படுத்துற மாதிரி கலங்கப்படுத்தல. அவர் அப்படி செய்திருந்தா அப்படிலாம் சந்தேகப்படுற வைக்கிற மாதிரி பேசுறீங்க இல்லங்க. அப்படி ஒரு நட்பே வச்சிருந்தாலும் அவர் சிங்களத்தோடு உறவாடினார்னு சொன்னா அது லாஜிக்கான கேட்கிறேன். அப்படி நடந்தாலும் அது தவறு கிடையாது. தனிநபர் நட்பு என்பது வேறு. இல்ல சீமானுக்கு ஒரு முறை பதில் சொல்லும் போது பிஜேபில இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, அங்க ஒரு மேற்கோள் காட்டி. ஆமா, ஐயா பிரபாகரன் பேசும்போது கூட நீங்க வந்து சிங்களவனையும் ஏன்னா எங்க பிரபாகரனை உதாரணத்துக்கு வேற அடையாளமே கிடைக்கல. ஏன்னா எங்க பிரபாகரனை எங்க விடுதலை புலிகளை எங்களுக்கு எதிராக நிற்க வைக்கும் போது அவர்கள் எங்கவர்களை இப்படி நாங்க என்னைக்காச்சும் பேசியிருக்கோமான்னு சுட்டி காட்டுறது சீமானுக்கு கிடையாது, சீமானுடைய அல்லுசிலுகளுக்கு. சுதந்திரம் குறித்து கேட்டேன், ஏன் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாரு, கருப்பு நாள்னு சொன்னாரு. 2000 ஆண்டுகள்லங்க தமிழ்நாட்டை எத்தனையோ பேர் படையெடுத்திருக்காங்க. விஜயநகர பேரரசாகட்டும், இஸ்லாமிய படையெடுப்பு, அப்படி வந்த படையெடுப்புகள்ல ஆங்கில படையெடுப்பு ஒண்ணு. ஒருத்த வர்றான் போயிட்டான். இங்க ஆங்கில இருந்தாலும் சரி, விஜயநகர பேரரசு இருந்தாலும் சரி, நீங்க ஹைதர் அலி ஆட்சி இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் சரி, எங்களுக்கும் ஆரியத்துக்குமான சண்டை போயிட்டே தான் இருக்கு. பெரியார் என்ன சொன்னார்னா, பிரச்சனை இங்க ஆரியம் தான், இங்க வருவான் போவான். தமிழர்களுடைய எல்லா உரிமைக்கும் எதிராக இருப்பது இங்க இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனர்கள். வெறுமனே ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்துட்டான் போயிட்டான்ட்டு அதனாலயே எனக்கு ஒட்டுமொத்த சுதந்திரம் கிடைச்சிருச்சு நம்புவது பைத்தியகாரத்தனம்னு அவர் சொன்னார். பிரிட்டிஷ்காரங்க போயிட்டாங்கல்ல, போன உடனே இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சமமாயிட்டாங்களா? இன்னைக்கும் சூத்திரனாதான் இருக்கான், இன்னைக்கும் பஞ்சமர்களா தான் வாழ்றாங்க. அதுதான் விடுதலையை ஒழிய வந்தவன் போனவனை வச்சுட்டு விடுதலையை வரையறை செய்யக்கூடாதுங்கிறதா பெரியாருடைய பார்வை. இது மாதிரி பல விமர்சனங்கள் வரிசைப்படுத்தி சொல்றாங்க. ஒவ்வொன்னும் நம்ம கேட்டோம்னாவே ரெகுலரா இருக்கிற திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொன்னார். நான் ஒன்ன தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் 10-15 புத்தகங்கள் போட்டாச்சு. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க என்ன விமர்சனம் வைத்தாருங்கிற விட நோக்கம் என்னங்கிறதா. அதான் அம்பேத்கருக்கு எங்களுக்கு இல்லங்க, அம்பேத்கருக்கு இல்ல, பெரியார் இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? சொன்னாருங்க, அததாங்க சீமான் சொல்றாரு. அதத்தாங்க நான் சொல்றேன். பெரியார் திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம். நான் சொல்றேன், சரிங்களா? நீங்க சீமான் மாதிரி பேசாதீங்க, மாதேஷ் மாதிரி பேசுங்க. சொல்லுங்க. இது எல்லாமும் இருக்கு. ஆனா அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். இது எல்லாமே பெரியார் என்னைக்கு எழுதினாரோ, என்னைக்கு பேசினாரோ, அந்த சமகாலத்தில் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் வாழ்ந்தார். பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே தடாவிலும் மிசாவிலும் சிறைக்கு போனது 2 பேர். ஒருவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார், இன்னொன்னு அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர். அந்த அளவுக்கு இந்த இனத்திற்காக உழைத்தவர். அந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் எப்பா பெரியார் தமிழை திட்டாரு, திருக்குறளை திட்டாரு, அந்த பெரியாரை டிஸ்வோன் பண்ணுங்கன்னு சொன்னாரா? அதை எப்படி அவர் சொல்றாருன்னா, அவர் ஏன் இந்த விமர்சனம் வைக்கிறாருன்னு எனக்கு புரியுது. பெரியார் மக்கள் மீது உள்ள அன்பில் தமிழர்கள் எப்படியாச்சும் வளரணும்னு இதை வைக்கிறாரு. அதுக்காக மொழி தேவை கிடையாதுன்னு பெரியார் புரிஞ்சுக்கிறது தவறு. மொழி இல்லாம இனம் கிடையாது அப்படின்னு அவர் வாதத்தை தான் வச்சாரே ஒழிய பெரியாரினுடைய இந்த வார்த்தைகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கல. உள்நோக்கம் கற்பிப்பதுதான் இங்க சிக்கலு. இது முரண்னா முரண் சரிதான். நீங்க 1960கள் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் கலந்து கொள்ளையா? அதற்கு ஒரு காரணத்தை தியாக போன்ற தோழர்கள் சொல்றாங்களா? காரணம் சரின்னா சரின்னு சொல்லிட்டு 2 பேர் கைகோர்த்து ஒற்றை கோரிக்கையோட தான் நிக்கிறோம். இங்க பிரச்சனை அன்னைக்கு இதை சொல்லிட்டாருப்பா, அதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருந்துச்சு, ராஜாஜி கூட பேசிட்டாருப்பா, அதற்கு பின்னாடி ஒரு சதித்திட்டம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க 50 ஆண்டு காலமாக இந்த இனத்திற்காக உழைத்த ஒரு தலைவனை சிம்பிளா தள்ளி விடுறாங்க. பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. நீங்க முரணு, நீங்க விமர்சனங்கள் வச்சா யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், பெரியார் உட்பட யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனா இங்க பிரச்சனை என்பது உள்நோக்கம் கற்பிப்பதுதான். தியாக அவர்கள் உள்நோக்கம் கற்பிக்கல. சரி, நீங்க பாரதி தோழர் இருக்கார், நீங்க தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர், அவரும் பெரியாரை விமர்சிக்கிறார், மாற்று கருத்து சில இடங்கள்ல வச்சிருக்காரு. ஆனா உள்நோக்கம் கற்பிக்கல. இந்த இடத்துல இப்படி ஒரு டிசிஷனை பெரியார் எடுத்துக்கூடாது, பெரியாருடைய இந்த பார்வை தவறுன்னு பார்வை மீது கேள்வி எழுப்பலாம், நீங்க டிசிஷன் மீது கேள்வி எழுப்பலாம், அந்த டிசிஷனால் நடந்த பின்விளைவுகள் மீது நீங்க கேள்வி எழுப்பலாம், சுட்டி காட்டலாம். ஆனா காரணம் கற்பிப்பது என்பது அயோக்கியத்தனம். அதை தாங்க நான் சொல்றேன். பெரியார் மட்டும் இங்க வாழல, எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தாங்க. திராவிடர் கழகம் ஏன் அம்பேத்கருக்கு எதிராக புத்தகம் எழுதல? ஏன் அயோத்திதாச பண்டிதருக்கு எதிராக புத்தகம் எழுதல? ஏன் ஈழ விடுதலைக்கு எதிராக புலிகளுக்கு எதிராக புத்தகம் எழுதல? இன்னும் ஒரு உச்சத்துக்கு தெளிவுபடுத்தணும்னாங்க, சிங்களர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக என்னென்ன வாதத்தை முன்வைத்தார்களோ அதற்கு
மறுப்பு நூலை எழுதியவர்கள் பெரியாரிஸ்டுகள். சரி, சிங்கள ஒரு பல வாதங்கள் வச்சிருக்காங்க இந்த 20-30 வருஷமா. அதற்கான புத்தகங்கள் எங்கன்னு தேடுனீங்கன்னா பெரியாரிஸ்டுகள் கிட்ட வந்து நிப்பீங்க. ரைட். ஆக முரண் என்பது வேறு, நீங்க விமர்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாருமே விமர்சனத்துக்கு அப்புறம். உங்களுதுமே சீமானோடு முரண் தான். அதர்மம் மனோஜுக்கு சீமானோடு முரண் தான். ஆமா தானே? ஆமா. முரணுக்கு பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட தாக்குதலும் அவருடைய ட்ராக் ரெக்கார்டையும் அதையெல்லாம் எடுத்து நீங்க அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது இது முரணுக்கான விவாதமா தெரியல. அது என்னன்னா சீமான நீங்க அடியோட அழிக்கணும்னு நினைக்கலாம். அவர் பெரியார் குறித்தான விஷயங்களை எடுத்து பட்டியலிடுவது உங்களுக்கு ஏத்துக்கங்க. இதுவும் ஒரு கோமாளித்தனமான வாதம். ஏங்க என்ன இது? எந்த கேள்வி வச்சாலும் கோமாளித்தனமான வாதம் தான். நான் ஏன் தியாகு அடிக்கல? தியாகு பெரியாரோட மாற்று கருத்து வச்சிருக்காருல்ல, சரி, விமர்சிக்கிறாருல்ல. பெரியார் தமிழை சொன்னது தவறு. அதே போல இரண்டாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது பெரியாரினுடைய நிலைப்பாடு தவறுன்னு அவர் சொல்றாருல்ல. ஏன் நான் தியாகுவை தோழர்னு சொல்றேன்? இல்லங்க, மரியாதைக்குரிய அவர் பதிலே சொல்றது இல்ல. உங்களுக்கு பதில் சொல்றது இல்ல. ஐயா கோவை ராமகிருஷ்ணனையோ கொளத்தூர் மணியோ மதிக்கிறார் அவர். சீமான் இன்னமும் மதிக்கிறாரு. பெரியாரே மதிக்கல, அப்புறம் இவங்களை மதிச்சு என்னங்க? ஏங்க பெரியார் என்ன பேசினாருன்றத நான் இன்னமும் பேசுவேன், இன்னும் நான் எடுத்து பேசுவேன். எதனாலனா நீங்க எல்லாம் பொங்கி எழுறீங்கல்ல, கட்டையும் காகிதங்களோட வரீங்கல்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி. கட்டை யார் எடுத்தாங்க? நீங்க வீடியோ எடுத்து ரிவைண்ட் பண்ணுங்க. கட்டையோடு திரண்டார்கள் அப்படின்னு பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்போட ஃபுட்டேஜ் இருக்கா? நாம் தமிழருடைய ஃபுட்டேஜ் இருக்கா? எடுத்து காமிங்க பாப்போம். கட்டையோட நாங்க இருந்தாலும் ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சிருங்க பாப்போம். காமிச்சிருங்க. நீங்க வரேன். சீமானை ஏன் இவ்வளவு எதிர்க்கிறான் அவரு? நீங்க கடந்துட்டு போனீங்கன்னா நான் அமைதியா போவேன்ற. இல்ல அது அயோக்கியத்தனம். இவர் பெரியாரை பத்தி பேசிட்டே போறாரு, திராவிட இயக்கத்தை பத்தி பேசிட்டே போறாரு. ரியாக்ஷன் வந்த உடனே நீ ஏன் ரியாக்ட் பண்ற? சும்மா என்ன விட்டுருங்கிறது நீங்க எஸ்கேபிசம். இது நீங்க ஒரு எல்லையை நான் முன்னாடி அதான் சொன்னேன். 10 வருஷமா அவர் பேசுறாரு. பெரியார் மீது எனக்கு இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு, திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனங்கள் இருக்கு, விமர்சனங்களை வச்சுட்டே இருக்காருல்ல. இன்னைக்கே இத்தனை பேர் கொது தெளிறாங்க. அது ஒரு எல்லையை தொட்டுருச்சு. எல்லையை தொடும் போதுதான் இங்க கொந்தளிப்பே வருது. சரி, நீங்க பேசுறதுனாலதான் நான் லைட்டா பேசுறேன் அப்படிங்கிறது அயோக்கியத்தனமான ஏமாற்று பேச்சு. இல்ல இன்னும் இருக்குன்றாரு. இன்னும் ஆபாசமும் அருவருப்பு இருக்கு. இன்னும் இருக்கு. இன்னும் எங்ககிட்ட இருக்கு. இது ஸ்டார்டிங் தான். இது ஸ்டார்டிங் தான். சரிங்களா? இது என்னங்க? இது ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு எப்ப வரும்னா, இந்தாப்பா ஆதாரம். பெரியார் தங்கையோட உறவுகளை சொன்னார், அக்காவோட உறவுகளை சொன்னார். காட்டுறேன்றாரு. கோர்ட்ல காட்டினா அப்புறம் கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதுதான்டா. மீடியா முன்னாடி எதுக்கு பேசுற? கோர்ட்ல தான் போய் ஒட்டு வேணா, அப்புறம் மீடியா முன்னாடி எதுக்கு பேசுற? நீங்க வரீங்களா தெருவுக்கு? நாங்க வர்றங்க. நீங்க வரீங்களா தெருவுக்கு? அப்ப அவர் பேசிதான் ஆகணும். எங்க தெருவு? நேத்து அவர் ரொம்ப ஜாலியா ஹேண்டில் பண்ணாரு. இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணா போய் பாருங்க. அவங்க ஜாலியா அவனோட வச்சுக்கோங்க. அவன் ஜாலி மசூர பாக்குறதுக்கு நீங்க வரல. இல்ல அவர் என்ஜாய் பண்றாரு இந்த விஷயத்தை. நீங்க உண்மையாவே என்ஜாய் பண்ற எதுக்குங்க? காலையில வாக்கிங் போயிட்டு ஒரு இன்டர்வியூ, மதிய காலையில சோத்த தின்னுட்டு ஒரு இன்டர்வியூ, மதிய சோத்த தின்னுட்டு ஒரு இன்டர்வியூ எதுக்கு கொடுக்குறான்? என்ஜாய் பண்றவங்க எதுக்கு அவ்வளவு பேர் பாதுகாப்பு? இல்ல நீங்க மேலும் சீமானை விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. மேலும் சீமானை அம்பலப்படுத்துறோம். இன்னைக்கு 3000 பேர் திமுக சேர்றாங்க. நாளைக்கு இப்ப ஒரு 2000 பேர் வேற கட்சியில் சேர போறாங்க. சீமானுடைய அழிவு காலம் தொடங்கியாச்சு. இன்னி சீமான் நீ உன்னை மட்டும் சிம்பிளா சொல்றேன், அந்த கட்சியை அழிஞ்சாலும் நாம் தமிழ்ங்கிற கட்டமைப்பே இல்லாட்டி சீமானுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை யாருக்குன்னா, உண்மையாகவே இந்த இனப்பற்றோடு அந்த கட்சியில போய் சேர்ந்த அப்பாவி தொண்டர்களுக்கு தான். அவன் தான் கை காசை போட்டு இளமை இழந்து எல்லா இழப்பும் அவனுக்கு தான். ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் உழைச்சாங்க, அவங்க தான் இழந்தாங்க. சீமானுக்கு அந்த கட்சியே இல்லாட்டி அந்த கட்சி பிரச்சனை உங்க பிரச்சனை ஒண்ணு. அதான் சொல்றேன். நீங்க சீமானு இவ்வளவு பதறல கூலா இருக்காருன்னா சீமான் கூலா இருப்பார். ஏன்னா செட்டில் ஆயாச்சு. அப்பாவி தம்பிகள் மீது தான் எங்களுக்கு பிரச்சனையே ஒழிய அவங்களுக்காக தான் எங்க கன்சர்னு. அவங்களாம் இந்த இனத்திற்காக நிக்க வேண்டிய உண்மையான போராளிகள். சீமானினுடைய தவறான ஜிமிக்கி வேலையில அங்க போய் மாட்டிட்டு இந்த இனத்திற்காக தமிழ் தேசியத்துக்காக நிக்க வேண்டிய தோழர்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் தவறான நபரிடம் போய் சேர்ந்து இந்த இனத்திற்கான சோர்ஸை இழந்துட்டு இருக்கோங்கிறத எங்களுடைய கவலை. 61 வழக்கு போட்டிருக்குது அரசு. இதைக்கு எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எதையும் முன்னெடுக்கலன்னா அவங்க என்ன பார்வையில் இருக்காங்க? நீங்க அங்கதான் வாதிடணும். நீங்க தெருவு போனீங்களா? ரிலையன்ஸ் ரெண்டுக்கு எதிராக போய் போராடுறீங்க. நடவடிக்கை எடுக்க அங்க போய் நின்னு அவங்க வைக்கிறது அது அப்படிதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேத்துக்கு நிறைய ஒரு மூத்தவர்கள் எல்லாம் ஒரு ஆயாக்கள் சிலர் பேசுறாங்க, எங்களை கூட்டு வந்தாங்க. அதுதான் அயோக்கிய கும்பலுங்கிறது. அங்க இருந்து அங்க ஒரு ஃபுட்டேஜ் இருந்துச்சு இல்ல? ஆமா. எத்தனாயிரம் பேர் திரண்டு இருந்தாங்க. நீங்க ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சு சொல்றீங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். எந்த சவுண்டுமே டிஸ்டர்பன்ஸா இருக்காது. போராட்டம் அங்கேதாங்க. அது போராட்ட ஸ்பாட்டுங்க. இன்னைக்கு போனாலும் போராட்ட ஸ்பாட் அங்கதான் இருக்கும். ஆளுங்க எப்ப வச்சு பேச வச்சாங்கறதான் பிரச்சனை. போராட்டம் நடந்து கைது செய்யப்பட்டு மண்டபத்துக்கெல்லாம் போன பிறகு 2 ஆயா வாடகை கூட்டிட்டு வந்து கீழே கடந்த பிளக்காட பக்கத்துல கொடுத்து பேட்டி எடுத்த பேட்டி அது. நீங்க அங்க அவ்வளவு பேர் கொந்தளிச்சு நிக்கிறாங்கல்ல. சாட்டைங்கிற சேனல் அந்த கும்பலுக்குள்ள நின்று பேட்டி எடுத்துட்டு போவாங்களா? முடியுமா? சாத்தியமா?
போராட்டக்களம் வெறும் மைக்கோட வந்து போறாங்க. போராட்டக்களம் எல்லாம் டிஸ்மேண்டில் ஆயிங்க. பல மணி நேரம் கழிச்சு எல்லாரும் போயிட்டாங்களான்னு பாருங்கப்பான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்ச வேலை இதுதான் அயோக்கியத்தனங்கிறது. இதுதான் நாம் தமிழருடைய தரம்ங்கிறது. சரி, நீங்க அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க. பேட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க. அங்க ஏதாச்சும் அந்த இடம் எவ்வளவு மைக்கோட சத்தம் இருந்துச்சு, அவ்வளவு கோஷம், அவ்வளவு முழக்கம். அப்படி இருக்கும்போது அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே அந்த வீடியோக்குள்ள வராது. இல்ல சீமான் செஞ்சது தப்புன்னா நீங்க அரசாங்கத்துக்கிட்டே கேட்கலாம். 61 வழக்குகள் மேல போட்டுருக்கு. கைது செய்திருக்கணுமோ நடவடிக்கை எடுக்கிறதோ அரசுதான். நீங்க அங்க போயிருந்துக்கணும், நேரா தலைமைச் செயலகம். இல்ல, என்னோட குற்றச்சாட்டு என்னன்னாங்க, திமுகவும் சீமானும் கூட்டா இருக்காங்க. சீமான் திமுகவோட காலில் விழுந்து அங்க மன்னிப்பு கேட்டுட்டு இங்கே எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிற வார்த்தை தான் நினைக்கிறேன். அப்ப திமுக சீமானோட கூட்டுல இருக்குன்றீங்க நீங்க. இவ்வளவு திமுக இது ஐயா கோவை ராமகிருஷ்ணனுடைய வார்த்தையா? இவ்வளவு எங்க அண்ணன் கொளுத்தமுடியுடைய வார்த்தையா? நான் சொல்றது கேளுங்க. இல்ல, இந்த வார்த்தை இவ்வளவு திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய சீமான் நேர்மையாக இருந்திருந்தா இந்நேரம் திமுக சீமான தூக்கி இருக்கும். தூக்கலனா திமுகவோட சீமான் கள்ள கூட்டுல இருக்காரு அப்படிங்கிற முடிவுக்கு தான் நான் வரேன். திமுகவும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. திமுக பண்ணிட்டுங்க, அது ஆளுங்கட்சிங்க. திமுக கள்ள கூட்டு இல்லங்க, திமுக கள்ள கூட்டு இல்லையா? ஏன் அந்த திமுகன்ற வார்த்தை மட்டும் உங்களுடைய இதுல இருந்து வர மாட்டேங்குது? ஏன்னா திமுக ஸ்டாலினோ உதயநிதி அவர்களோ நாம் தமிழர் எங்களுடைய எதிரிகள், சீமானுடைய எதிரிகள் டிக்ளேர் பண்ணாங்களா? டிக்ளேர் பண்ணா கேட்கலாம், ஏப்பா சீமானை எதிர்ப்பேன், சீமானை அழிப்பேன்னு சொல்லிட்டு அந்த சீமானோட உறவு வைத்துக் கொள்ளலாமா, நட்பு வைத்துக் கொள்ளலாமான்னு நான் கேட்கலாம். சரியான புள்ளி. அப்ப நீங்க எதிர்க்க வேண்டியது திமுக தான். கேள்வி கேட்க வேண்டியது திமுக தான். நான் எதுங்க திமுக கேட்கணும்? திமுக ஒன்னும் சீமானுக்கு எதிரி நான் அறிவிக்கல. சீமான் தானே 10 வருஷமா முக்கிட்டு இருக்கான் திமுக எனக்கு எதிரி, திமுக அழித்தொழிப்பேன்ட்டு. அப்படி இருக்கும்போது திமுக காலில் விழுந்து இந்த கைதுல இருந்து சீமான் தப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா சீமானினுடைய திமுக எதிர்ப்பு யோகியது இவ்வளவுதான் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அப்ப பெரியாரு யாரு களங்கப்படுத்தினாலும் அதை வந்து நாங்க வந்து வேடிக்கை தான் பார்ப்போம். நாங்க வந்து அவங்க வந்து எங்க கிட்ட ரகசியமா பேசிட்டா நாங்க விட்டுருவோம். உங்க வார்த்தையை நான் சொல்றேன். அப்ப விட்டுருவோம் திமுக இருக்கு, ஆமாவா? இல்ல அப்படி சொல்ல வரீங்க? இல்ல, உங்களுக்கு திமுக 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 விசஸ் சீமானாக்காதீங்க. சீமான் விசஸ் மனோஜ்னு பேசுங்க, சீமான் விசஸ் அதர்மம்னு பேசுங்க. சரிங்களா? நீங்க எத்தனை வீடியோல என்ன பத்தி கதறி இருக்கார். என்ன மாதிரி சின்ன பசங்க போது சீமானுக்கு, சீமானை கொண்டு போய் திமுக வர்சஸ் சீமான் மாத்தி சீமான ஹீரோ. பேட்டியை பார்த்தா நாம் தமிழர் தம்பிகளோ சீமானோ பார்த்தாருன்னா பாருங்க மறுபடியும் திமுக தான் இவங்க உட்காந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டா அவனுக்கு என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்கிற பத்தி எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க இந்த இனத்திற்காக வந்தவங்க. இந்த இனத்திற்கு இன துரோகம் செய்யக்கூடிய கும்பலை அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமையே ஒழிய அவனுக்கு என்ன பேசுவானுங்க நினைப்பாங்கிற பத்தில எங்களுக்கு பொருட்டு கிடையாது. பெரியாரை யாரும் அம்பலப்படுத்தவும் முடியாது, அசிங்கப்படுத்தவும் முடியாது. இது பெரியார் மண், நாம எல்லாம் உறுதியா இருப்போம். நீங்க ஒன்னும் அவ்வளவு பதட்டப்பட தேவையில்ல. சீமான் கூட அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கட்டும், நீங்க கடந்தெல்லாம் போக முடியாது. சீமானுடைய அரசியலை அஸ்தமனமாக்குறதா எங்களுடைய வேலை. கடந்து நீங்க போங்க, கடந்து மற்றவங்க போகட்டும். சீமானுடைய அரசியலை அழித்தொழிக்கிற வரைக்கும் இந்த வேலை தொடரும். எது உண்மைன்றதை மக்கள் சொல்வார்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி மனோஜ். நன்றி.